Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் லெசன்ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த சம்ஸையும் போய் பாருங்க. நம்ம அது போக லெசன் ஓரியன்டாகவும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்க்க போற சம் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 34. ஸோ 34 எக்ஸாம்பிளோட கொஸ்டின் பார்ப்போம். An iron ball and a feather are both falling from a height of 10 meters. 10 meter heightல இருந்து ஒரு அயன் பாலையும் ஒரு ஃபெதரையும் நம்ம ட்ராப் பண்ணுறோம். What are the time taken by the iron ball and feather to reach the ground? ரெண்டும் கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது. What are the velocities of the iron ball and the feather when they reach the ground? கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அயன் பாலுக்கும் ஃபெதருக்கும் இருக்கிற வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, இக்னோர் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டேக் ஜி ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜியோடைய வேல்யூ இப்படி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து அயன் பாலும் ஃபெதரும் ரெண்டோடைய மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு தான். பட் ரெண்டும் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி எர்த்தோடைய இன்ஃப்ளூயன்ஸில் ஃபால் ஆகும்போது ஒருவேளை எம்டி ஸ்பேஸாகவும் எப்படியோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்டை சேம் டைமில் தான் ரீச் ஆகும். அப்போ வெலாசிட்டியும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ரெண்டுக்கும் வரப்போகிற டைமும் ஒன்று தான், வெலாசிட்டியும் ஒன்று தான், ரெண்டு ஆப்ஜெக்ட்மே. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹச் ஈக்குவல் டு 10 meters கொடுத்துருக்காங்க. ஜி வேல்யூ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ டைம் டேக்கன் பை போத் அயன் பால் அண்ட் ஃபெதர் டு ரீச் த கிரவுண்ட் ஆர் சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2.8 வச்சு அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2.8 ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதில் நமக்கு டைமோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு t ஈக்குவல் டு √2h/g இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. t ஈக்குவல் டு √2h/g. அப்போது √2h வேல்யூ எவ்வளோ 10, g வேல்யூ எவ்வளோ 10. ஸோ கேன்சல் பண்ணோன்னா √2 வரும். √2 வேல்யூ என்னது 1.414 செகண்ட்ஸ். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டும் எவ்வளோ டைமில் கீழே ரீச் ஆகிரும், 1.414 செகண்ட்ஸில் கிரவுண்ட் வந்து ரீச் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி அதோடைய வெலாசிட்டியும் கேட்டிருக்காங்க. ரெண்டும் சேம் டைமில் ரீச் ஆகிறதுனால வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். வி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா √2gh. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து உங்களுடைய ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் அண்ட் ஆப்ஜெக்ட் த்ரோன் அப்வர்ட்ஸ் வெர்டிக்கலி ப்ரொஜெக்டட் அந்த மாதிரி சொல்லி ஒரு ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து எடுத்து எழுதிக்கும். டீயோட வேல்யூ √2h/g, வியோட வேல்யூ √2gh. இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா டெரைவ் பண்ணி கொண்டு வரணும்னு பிரச்சனை கிடையாது, டெரைவ் பண்ணியும் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ √2 × g வேல்யூவும் 10, h வேல்யூவும் 10. ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், √2 × 10². அப்போ √2 × 10 1.414 ரூட்டோடைய வேல்யூ இன்ட்டு 10. ஸோ 0.1 பின்னாடி ஆகலாம் 14.14 வெலாசிட்டின்றதுனால மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. இது இம்பார்ட்டண்டான சம்மர் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோம், ஒரு அயன் பால் அண்ட் ஃபெதர் ரெண்டும் மேலேருந்து ட்ராப் பண்ணுறோம். ஹைட் வந்து 10 மீட்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டும் சேம் டைமில் தான் கீழே கிரவுண்டை ரீச் பண்ணும். சேம் டைமில் ரீச் பண்ணுறதுனால வெலாசிட்டியும் சேமாக இருக்கும். உங்களுடைய ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி நம்ம an ஆப்ஜெக்ட் த்ரோன் டவுன்வர்ட்ஸ் இல்லைன்னா வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் அந்த இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனையும் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து ஹச்சோடைய வேல்யூ டைம் பீரியட் வேல்யூ √2h/gன்னு கிடச்சிருக்கு. வெலாசிட்டிக்கு √2gh கிடச்சிருக்கு. ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டைமோட வேல்யூவும் உங்களோட வெலாசிட்டியோட வேல்யூவும் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த டைம் டியூரேஷனில் உங்களுடைய ஆப்ஜெக்ட் ரெண்டும் கீழே வந்துடும். அது ரீச் ஆகும்போது கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி இவ்வளோ இருக்கும். யூனிட் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ஸோ இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் நம்மளுடைய
ப்ளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ. இது வந்து ரொம்ப முக்கியமான சம்ம, ஸோ அதனால் மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்யூ.